வாக்குக்காக கசிப்பு வழங்கிய கட்சி தமிழரசு கட்சி அல்ல. சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. தமிழரசு கட்சி வன்னியில் கசிப்பையும் பணத்தையும் விநியோகித்தது. விமல் ரத்நாயக்க குற்றச்சாட்டு. கொட்டாஞ்சேரி சிறுமியின் மரணம் தொடர்பான விடயம் சரியான முறையில் பதிவாகவில்லை. ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு. மாணவிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திய தனியார் வகுப்பின் ஆசிரியருக்கு பாதுகாப்பு. முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. தனிமனித தீர்மானம் என்ற பேச்சு அபாண்டமானது. சிவிகே சிவஞானம் தெரிவிப்பு. ரஷ்ய தூதரகத்திற்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல். சீனாவுக்கு தப்பிச் செல்ல முயற்சித்த ஜெர்மன் பெண் கைது. போலீஸ் அதிகாரிகள் பாதாள குழுக்கள் பற்றி கூறுவதால் எனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம். தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றச்சாட்டு. இறைச்சி விற்பனை நிலையங்கள் உள்ளிட்ட பல இடங்களுக்கு 3 நாட்கள் பூட்டு. இலங்கை தமிழரசு கட்சி தொடர்பில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றில் தெரிவித்த கருத்தை மீளப் பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார். அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், தனிநபர் பிரேரணையின் ஊடாக நான் ஒரு பதிவை மேற்கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய அனுமதியோடு மிக முக்கியமாக நேற்றைய தினம் இந்த நாடாளுமன்ற உயர்ந்த சபையிலே இந்த நாட்டுடைய அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்துக்கு நான் ஒரு பதிலீடு செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. நடந்து முடிந்த ஊராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலே இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி பணத்தை வழங்கித்தான் இந்த தேர்தலிலே வென்றதாக விமல் ரத்நாயக்கா அவர்கள் நேற்று ஒரு பதிவை இந்த உயர்ந்த சபையிலே மேற்கொண்டிருந்தார். அவருடைய இந்த பதிவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் அந்த பதிவை மீளப்பெற வேண்டும். உண்மையாக ஒரு நியாயமான ஜனநாயகவாதியாக இருந்தால் அவர் அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியற்ற இனவாதமற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டிலே அவர் செய்ய விரும்புகிறார் என்றால், இனங்களை மதிக்கிறார் என்றால் தன்னுடைய அந்த கருத்தை அவர் மீளப்பெற வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். மிக முக்கியமாக 1940களில் கௌரவ பிரதி சபாநாயகர்களே உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய தேசிய தந்தை செல்வநாயகம் அவர்களால் உருவாக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டுகளில் மீண்டும் 27 வருடங்கள் கிடப்பில் இருந்த இலங்கை தமிழரசு கட்சியை தமிழர்களின் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெளியிலே கொண்டு வந்து ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சி. ஒரு காலமும் இலங்கை தமிழரசு கட்சி யாருக்கும் மதுவை வாங்கி கொடுப்பதோ அல்லது மதுவுக்கான அனுமதிகளை பெறுவதோ அல்லது மதுசாலைகளை திறப்பதற்கோ சம்மதம் தெரிவித்த ஒரு கட்சியும் அல்ல, அதற்காக உடந்தையாக இருந்த கட்சியும் அல்ல. அதேபோல நாங்கள் பணம் வழங்கி ஒரு காலமும் வாக்கு பெற்றவர்கள் அல்ல. ஒரு தேசிய இனத்தினுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை, அவர்களுடைய இருப்பை, அவர்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டியதற்கான வாழ்க்கை முறையை இழந்து போன இறமையை மீட்பதற்காக போராடுகின்ற ஒரு தனித்துவமான இனத்தினுடைய ஒரு விடுதலை இயக்கம் தான் இலங்கை தமிழரசு கட்சி. ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு இனம் சார்ந்தவர். இந்த நாட்டில் could you make your speech with regard to the private members motion, please, with regard to the topic at hand? கவனத்திலே கொண்டு தயவு செய்து இந்த விடயங்கள் சரியான முறையில் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமைகள் கவனிக்கப்பட வேண்டும், அணுகப்பட வேண்டும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். பொறுப்போடு எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய கட்சி அப்படியான கசிப்போ பணமோ வழங்குகின்ற கட்சி அல்ல என்பதை மீண்டும் பதிவு செய்கின்றேன். உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் வன்னி மாவட்டத்தில் வாக்குகளை பெறுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி அங்கு கசிப்பும் பணமும் விநியோகித்துள்ளது. அதேபோன்று இனவாதத்தை முன்னெடுத்தனர். இதனை பொறுப்புடன் தெரிவிக்கின்றேன் என சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில், நாங்கள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியையும் பாராளுமன்றத்தில் 3/2 அதிகாரத்தையும் தற்போது 341 உள்ளூராட்சி சபைகளில் 79% அதிகாரத்தை கொண்டுள்ள கட்சியாகும். அதேபோன்று தொழிற்சங்க அதிகாரத்தையும் நாங்கள் கொண்டுள்ளோம். இவ்வாறான எங்களின் பணிவு நிலை தொடர்பில் மக்களும் விமர்சிக்கின்றனர். கடந்த 15 வருடங்களில் 3 தடவைகளே உள்ளூராட்சி தேர்தல்கள் நடந்துள்ளன. 2011ஆம் ஆண்டில் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது அவர்களின் கட்சி 270 சபைகளை வென்றது. 2611 உறுப்பினர்களையே கொண்டிருந்தனர். பின்னர் 2018ஆம் ஆண்டில் அந்த அதிகாரத்துடனேயே உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றினர். 231 உள்ளூராட்சி சபைகளில் வெற்றி பெற்றனர். அப்போது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமே இருந்தது. தமது ஜனாதிபதி பிரதமர் பதவியை வைத்துக் கொண்டே 31 உள்ளூராட்சி சபைகளையே கைப்பற்றியது. அப்போது அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது போனார்களோ இல்லையே.
2018 ஆண்டில் எங்களிடம் ஒரு உள்ளூராட்சி சபைகளும் இருக்கவில்லை. ஆனால் நாங்கள் 0 267 உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றியுள்ளதுடன் 3000க்கும் அதிகமான உறுப்பினர்களை பெற்றுள்ளோம். இப்போது ஐக்கிய மக்கள் சக்திக்கு 14 சபைகளே கிடைத்துள்ளன. அவற்றில் ஆட்சி அமைக்கக்கூடிய சபைகள் எத்தனை உள்ளன என்று தெரியாது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைத்து பார்த்தால் 34 சபைகளில் ஐக்கிய மக்கள் சக்தி 14 சபைகளாக குறைந்துள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு எந்த ஒரு சபையும் கிடைக்கவில்லை. இலங்கை வரலாற்றில் தேசிய மக்கள் சக்தியை அதிகளவான உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் வடக்கில் நாங்கள் இல்லாமல் போயுள்ளோம் என்று கூறுகின்றனர். ஆனால் வன்னி மாவட்டத்தில் எங்களின் வாக்குகள் அதிகரித்துள்ளன. வன்னி மாவட்டத்தில் தமிழரசு கட்சி கசிப்பு விநியோகித்தது, பணமும் கொடுத்தனர். இதனை பொறுப்புடன் கூறுகின்றேன். பச்சையான இனவாதத்தை முன்னெடுத்தனர். ஆனால் அவ்வாறு எங்களுக்கு விநியோகிப்பதென்றால் எவ்வளவோ விநியோகித்திருக்கலாம். குறைந்தது இந்த வீதியை திருத்துவோம் என்று கூறிக்கூட நாங்கள் ஒரு வாக்கையினும் பெறவில்லை. கணக்கு வாக்கெடுப்பில் குறிப்பிடப்பட்ட வீதிகளை மாத்திரம் நாங்கள் சொல்லியிருக்கலாம். எந்த ஒரு உறுப்பினரையும் நாங்கள் பணத்திற்காக வாங்கவில்லை. நாங்கள் இனவாதத்தை பயன்படுத்தவில்லை. நாங்கள் சுத்தமான அரசியல் செய்தோம். வடக்கில் வன்னி மாவட்டத்தில் மன்னாரில் தேசிய மக்கள் சக்தியே பெரிய கட்சியாக இருக்கின்றது. சொப்பின் பேக்குடன் மன்னாரிலிருந்து புத்தளம் போய் இப்போது கப்பலில் கூட ஏற்ற முடியாத அளவுக்கான சொத்துக்களை கொண்டவர்கள் நாங்கள் அல்ல. வவுனியாவிலும் நாமே பெரிய கட்சி. முல்லைத்தீவிலும் வாக்குகள் அதிகரித்துள்ளன. வடக்கில் குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் வாக்குகளை அதிகரித்துள்ள ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி மட்டுமே. அதேபோன்று யாழ் மாவட்டத்தில் எமது கட்சிக்கு வரலாற்றில் உள்ளூராட்சி சபைகளில் ஒரு ஆசனமேனும் இருந்ததில்லை. ஆனால் இன்று 81 உறுப்பினர்கள் அங்கே இருக்கின்றனர். கிளிநொச்சியை சேர்த்தால் 100 வரையிலான உறுப்பினர்கள் உள்ளனர். யாழ் மாவட்டத்தில் தமிழ் அரசு கட்சியே வரலாற்றில் சகல சபைகளையும் ஆட்சி செய்துள்ளது. யாழ் நகர சபையின் நிலைமை என்ன? பெரும் கதைகளை கதைத்துக் கொண்டிருக்கும் அந்த கட்சிக்கு 13 ஆசனங்களே கிடைத்துள்ளன. பொன்னம்பலத்தின் கட்சிக்கு 12 ஆசனங்கள் கிடைத்துள்ளன. இவர்கள் அந்த சபையை ஆட்சி செய்தவர்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி 10 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு 1, ஐக்கிய தேசிய கட்சிக்கும் 1 என்றே ஆசனங்கள் கிடைத்துள்ளன. நாங்கள் அங்கே புதியவர்கள், அந்த மண்ணை மிதிக்காதவர்கள். இப்போது அங்கே 150 உறுப்பினர்கள் உள்ளனர். வன்னியில் முதலிடத்தில் இருக்கும் கட்சி நாங்களே. முழு வடக்கிலும் தேசிய கட்சிகளில் பெரிய கட்சி நாங்களே. இம்முறை நாடளாவிய ரீதியில் தேசிய மக்கள் சக்தி 267 உள்ளூராட்சி சபைகளையும் ஆட்சி செய்யும் என்றார். கொட்டாஞ்சேனை மாணவி தற்கொலை சம்பவத்துடன் எமது கட்சி அமைப்பாளர் ஒருவர் சம்பந்தப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி திரைவுபடுத்தப்பட்டதாகும். அவர் இதில் சம்பந்தப்படவில்லை என ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண நிபுணராட்சி தெரிவித்தார். கணக்காய்வு அறிக்கைகளினூடாக முன்வைக்கப்படுகின்ற பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக வேலை திட்டம் ஒன்றை தயாரிப்பது தொடர்பில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறியினால் இன்று பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கொட்டாஞ்சேனை மாணவியின் மரணம் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பி தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். விவாதத்தில் முஜிபுர் ரஹ்மான் உரையாற்றும் போது பாடசாலை மாணவியொருவர் தற்கொலை செய்து கொண்டமை தொடர்பில் இந்த சபையில் நாங்கள் கதைத்தோம். 2024 அக்டோபர் மாதத்தில் குறிப்பிட்ட சம்பவம் நடந்துள்ளதுடன் டிசம்பர் மாதத்திலேயே பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு பெற்றோர் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட ஆசிரியர் 2025 ஜனவரி மாதத்திலேயே கைது செய்யப்படுகின்றார். சிறுவர் துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இவர் 2 நாட்களில் பிணையில் விடுவிக்கப்படுகின்றார். சிறுவர் துஷ்பிரயோகத்தில் அவர் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த மாதம் 8ஆம் தேதியே அவருக்கு இடமாற்றம் வழங்கப்படுகின்றது. போராட்டம் மேற்கொள்ள திட்டமிட்ட பின்னரே இந்த நடவடிக்கைகளை கல்வி அமைச்சு முன்னெடுத்துள்ளது. இந்த 5 மாதங்களாக என்ன செய்தது கல்வி அமைச்சு? பிரதமர் கல்வி அமைச்சராக பதவியேற்று 6 மாதங்களாகியும் ஏன் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை? நீதி கிடைக்காத காரணத்தினாலேயே மக்கள் வீதிக்கு இறங்கியுள்ளனர். உங்கள் கட்சி அமைப்பாளர் ஒருவருக்கு இதில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக நிபுணராட்சி எம்பி உரையாற்றுகையில் ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த குற்றச்சாட்டு சும்மா தெரிவிக்கப்படவில்லை. மாணவியின் பெற்றோர் அது தொடர்பில் கூறுகின்றனர். குறித்த நபரை வகுப்பறையில் அந்த மாணவியை நிற்க வைத்து பாடசாலையில் நடந்த சம்பவம் தொடர்பில் மற்ற மாணவர்களின் முன்னால் மாணவியை அவமதித்துள்ளார். அவர் உங்களின் கட்சி அமைப்பாளர் என்று நாங்கள் காலையில் கூறவில்லை. நீங்களே இதனை அரசியலாக்க வேண்டாம் என்று கூறினீர்கள். குறித்த ஆசிரியர் தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பான முறைமை எப்படி இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அந்த செயற்பாட்டு முறை வேகமானதாக இருந்திருந்தால் அந்த மாணவியின் உயிரை காப்பாற்றியிருக்கலாம். சம்பந்தப்பட்ட அமைப்பாளரின் வீட்டுக்கு முன்னால் 7 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குற்றம் சாட்டப்படும் ஒருவருக்கு
சிறுமிகளுக்கு இப்படி பாதுகாப்பு கொடுப்பதா? சிறுமியின் மரணத்திற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பொறுப்பு கூற வேண்டியவரின் வீட்டுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டுமா? அவர் வேறு கட்சியைச் சேர்ந்தவராக இருந்திருந்தால் இன்று சிறையில் இருந்திருப்பார். அவர் மறைமுகமாகவோ நேரடியாகவோ இந்த மாணவியை அவமதிப்பு செய்துள்ளதாக பெற்றோரால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைமையிலேயே அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர் அமைப்பாளர் மட்டுமல்ல, கடந்த பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டவர் 35,000 வாக்குகளையும் பெற்றுள்ளார். அவர் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளில் தீர்மானிக்கப்படும். மக்கள் அரசாங்கத்திடம் முறைமை மாற்றம் தொடர்பிலேயே எதிர்பார்த்தனர். இதனையே நீங்களும் எதிர்பார்த்தீர்கள். ஆனால் நீங்கள் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் மிகவும் மெதுவானதாக இருக்கிறது என்றார். இதன்போது முஜிபுர் ரஹ்மான் எம்பி முன்வைத்த சில விடயங்கள் தொடர்பில் ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பி பதிலளித்த ஆளும் கட்சி உறுப்பினர் லக்ஷ்மண நிபுணராட்சி எம்பி கூறுகையில், இந்த விடயத்தை இவர்கள் அரசியல் செய்ய போவதில்லை என்று கூறிக்கொண்டே எமது அமைப்பாளர் ஒருவரை இதனுள் சம்பந்தப்படுத்துகின்றனர். எமது அமைப்பாளர் இதற்குள் கிடையாது. அவர் குறித்த கல்வியகத்தின் உரிமையாளரை. அவர் ஆசிரியரும் கிடையாது. முழுமையாக திரிவுபடுத்தலையே செய்கின்றனர். திரிவுபடுத்தியே ஊடகங்களுக்கு கூறுகின்றனர். அந்த பிள்ளை தொடர்பான கவலை எங்களிடையே இருக்கிறது. பிரதமரும் இது தொடர்பில் கூறியுள்ளார். தவறுகள் மற்றும் தாமதங்கள் இருந்தால் அது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கொட்டாஞ்சேனை சிறுமியின் மரணம் போன்றதொரு சம்பவம் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்காக பொறிமுறை ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த சிறுமியின் விடயத்தில் முதலாவது சம்பவம் இடம்பெற்ற உடனேயே அது தொடர்பில் உரிய முறையில் தகவல் பதிவாகவில்லை என்பது தற்போது தெளிவாகியுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய நாடாளுமன்றில் தெரிவித்தார். அதே நேரம் எதற்காக இந்த விடயம் சரியான முறையில் பதிவாகவில்லை என்பது தொடர்பிலும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் தொடர்பில் எதற்காக உரிய முறையில் தகவல் வழங்கவில்லை என்பது தொடர்பிலும் கொட்டாஞ்சேனை சிறுமி பயின்ற பம்பலப்பட்டியில் உள்ள மகளிர் பாடசாலையின் அதிபரிடமும் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான சம்பவங்கள் மீள நிகழாமல் தடுப்பதற்காக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு, கல்வி அமைச்சு, தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, காவல்துறை ஆகிய தரப்புகள் அடங்கும் வகையிலான செயற்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. இவ்வாறான சம்பவம் பதிவாகுமாயின் குறித்த 4 நிறுவனங்களும் அறிந்திருக்க வேண்டும் என்ற வகையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். வெசாக் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 12, 13 மற்றும் 14 ஆகிய 3 தினங்களுக்கு இறைச்சிக்காக விலங்குகள் வெட்டப்படும் இடங்கள் மூடப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் இறைச்சி கடைகள், பந்தயம் பிடிக்கும் இடங்கள், சூதாட்ட விடுதிகள் மற்றும் களியாட்டு விடுதிகள் ஆகியவையும் குறித்த நாட்களில் மூடப்பட வேண்டும் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் பணத்துக்காக பாதாள குழுக்களுக்கு தகவல்களை வழங்குகின்றனர். சிலர் பாதாள குழுக்களை பாதுகாக்கின்றனர். போதைப் பொருளையும் பாதுகாக்கின்றனர். சிறைச்சாலையில் உள்ள அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன. படுகொலைகள் தற்போது நாளாந்த செயற்பாடாக மாறியுள்ளது. இதனை பாராளுமன்றத்தில் குறிப்பிடுவதால் எனது உயிருக்கும் பாதிப்பு ஏற்படலாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றியதாவது: ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஆட்சி காலத்தில் வீதிகளில் துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்படுவது தொடர்பில் கடுமையாக பேசியதுடன் தமது ஆட்சியில் சட்டவாட்சியை உறுதி செய்வோம் என்றும் கோரியிருந்தார். ஆனால் கடந்த 7 மாதங்களில் 43ற்கும் அதிகமான துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்றுள்ளதுடன் அவற்றில் 30க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த நாட்டின் சட்டவாட்சி வீழ்ச்சியடைந்து வீதிகளில் மக்கள் கொல்லப்படுகின்றனர். தினமும் வீதிகளிலும் வீடுகளுக்குள்ளும் கொலை சம்பவங்கள் பதிவாகின்றன. பாதாள குழுக்கள் மோதிக்கொள்கின்றனர். மேலும் பாதாள குழுக்களின் ஊடாக மற்றவர்களும் கொல்லப்படுகின்றனர். தென் மாகாணத்திலும் மேல் மாகாணத்திலுமே அதிகளவான சம்பவங்கள் நடக்கின்றன. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சட்டவாட்சியும் அழிவை நோக்கி போகின்றது. இவற்றை இங்கு பேசுவதால் எனது உயிருக்கும் பாதிப்பு ஏற்படலாம். ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் பணத்துக்காக பாதாள குழுக்களுக்கு தகவல்களை வழங்குகின்றனர். சிலர் பாதாள குழுக்களை பாதுகாக்கின்றனர். போதைப் பொருளையும் பாதுகாக்கின்றனர். சிறைச்சாலையில் உள்ள அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன. சிறைச்சாலையில் உள்ள தொலைபேசிகளை கைப்பற்றும் போது இந்த நிலைமை ஏற்படுகின்றது. இந்த நிலைமை மேலும் அதிகரிக்கின்றது. எப்போது முடிவுக்கு வரும் என்று தெரியவில்லை. யுக்திய நடவடிக்கையின் போது பாதாள குழுக்களின் முக்கிய தரப்பினர் தலைமறைவாகியிருந்தனர். சிலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றிருந்தனர். இவர்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு கொலைகள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றனர்.
இதேவேளை அப்பாவிகளும் உயிரிழக்கின்றனர். இதில் நெருக்கடிகளுக்குள் நாடு தள்ளப்படுகின்றது. போதைப் பொருட்கள் தொடர்பில் போலீசார் நடவடிக்கை எடுப்பதில் தடுமாறுகின்றனர். இது தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகின்றோம். இதேவேளை போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்காக பாராளுமன்றத்தில் சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை விசாரிக்கும் நீதியரசர் குழாமின் நீதியரசர் இந்த சிறப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இது சிக்கலுக்குரியது. உயர் நீதிமன்றத்தைச் சேர்ந்த ஒருவர் இங்கே சட்டங்களை தயாரிக்கும் போது நாங்கள் எங்கே போவது? நாங்களே சட்டத்தை தயாரிக்க வேண்டும். நீங்கள் முறைமை மாற்றத்தை எவ்வாறு செய்ய போகின்றீர்கள் என்று தெரியவில்லை. 2024 செப்டம்பர் மாதம் முதல் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் மற்றும் ஏனைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் எவ்வளவு இடம்பெற்றுள்ளது என்றும் அதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு, இவ்வாறான சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா, இதனை தடுப்பதற்காக முன்னெடுக்கும் நடவடிக்கை என்ன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரை கேட்கின்றேன் என்றார். கடந்த 7 மாதங்களில் நாட்டில் இடம்பெற்ற 79 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 52 பேர் பலியானதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 21 முதல் நேற்று வரை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 35 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 62 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடையது என தெரிவித்தார். துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் 260 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 229 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும் அவர் கூறினார். சில உள்ளூர் சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஆளும் கட்சி தமது உறுப்பினர்களின் ஒத்துழைப்பை கோரியுள்ளதாகவும் தமது உறுப்பினர்கள் பணத்துக்காக சோரம் போக மாட்டார்கள் என்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு சில உள்ளூராட்சி சபைகளில் எங்களின் உறுப்பினர்களை தவிர ஆளும் கட்சிக்கு 23 ஆசனங்களும் எதிர்க்கட்சிக்கு 23 ஆசனங்களும் கிடைத்துள்ளன. எனவே ஒரு சில பகுதிகளில் எங்களின் உள்ளூராட்சி உறுப்பினர்களின் பங்களிப்பு மிக தீர்மானமிக்கதாக இருக்கிறது. தற்போது பல்வேறு சூட்சுமங்களை பயன்படுத்தி எங்களின் ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்ளும் நிலைமைக்கு ஆளும் கட்சி தள்ளப்பட்டுள்ளது. எனவே எமது கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் பணத்துக்கு சோரம் போக மாட்டார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதேபோன்று எந்த ஒரு கட்சிக்கும் ஒத்துழைப்பு வழங்க நாங்கள் இதுவரையில் தீர்மானம் எடுக்கவில்லை என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். தனிமனித தீர்மானம் எடுக்கும் கட்சியாக நாங்கள் இல்லை. தலைவர் என்ற முறையில் நான் இதனை தெளிவாக சொல்கிறேன். முன்பு அவ்வாறான நிலைமை இருந்திருக்கலாம். ஆனால் தற்போது அவ்வாறு இல்லை. ஆக குறைந்தது தலைவர் செயலாளராவது கலந்து பேசி எல்லா விடயங்களையும் இணைந்துதான் செயற்படுகிறோம். ஆகவே தனிமனித தீர்மானம் என்ற பேச்சு அபாண்டமானது என அக்கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் கூறுகையில், வணக்கம். கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் என்ற வகையில் என்னுடைய கருத்துக்களை பகிர வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. முதலிலே ஆரம்பத்திலேயே சிங்கள தேசிய கட்சிகளை தவிர்த்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு வாக்களிக்கப்படும் பொழுது தமிழரசு கட்சிக்கு முன்னுரிமை வழங்கி வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். அதைத் தொடர்ந்து எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளும் அவ்வாறே தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறியிருந்த நிலையில் இப்பொழுது குறிப்பாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஊடுருவல் அல்லது கால் ஊன்றலை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தோம். அந்த வகையில் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாருமே அந்த ஒரே ஒரு முகமாக செயல்பட்டிருக்கிறோம். அதே பொருட்கள் நான் கேட்டுக்கொண்டபடி தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் முடிவுகள் மிகச் சிறந்ததாக ஊக்கமளிப்பதாக மீண்டும் நாங்கள் நிமிர்ந்து நிற்க அமைந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். வடக்கு கிழக்கிலே நாங்கள் 377 ஆசனங்களை பெற்றிருக்கிறோம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கூட நாங்கள் 135 ஆசனங்களை பெற்றிருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்த தேசிய மக்கள் சக்தி 81 ஆசனங்களையும், காங்கிரஸ் கட்சி
79 ஆசனங்களையும் பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில். அவை எல்லா இடங்களிலுமே நாங்கள் ஒரு பெரும்பான்மையான கூடுதலான சபையை அமைக்கக்கூடிய நிலையில் முதன்மை நிலையிலே தமிழரசு கட்சி இன்று இருக்கிறது. அவை அந்த வகையிலே அவ்வாறான ஒரு வாக்களிப்பை செய்த எங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஊக்கமளித்த தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற எங்களை ஊக்குவிக்கின்ற எல்லா வடக்கு கிழக்கில் வாழ் மக்கள் எல்லோருக்கும் மிக எங்களுடைய கட்சி சார்பிலே அன்பு சார்ந்த பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் நாங்கள் மீண்டெழுவதற்கான ஒரு வாய்ப்பை தந்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்று. இரண்டாவதாக, நான் 2-3 நாட்களாக அமைதியாக இருந்ததற்கு காரணம் எவ்வாறான எதிர்வினைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அவதானித்தேன். மிக கேவலமாக இந்த தேர்தல் காலத்திலே எங்களை வரத்து கொட்டி இல்லாத எல்லாத்தையுமே சொல்லி தங்களை அது மகிழ்ச்சி கொண்டாடியவர்கள் இப்பொழுது எங்களை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சேர்த்தியோடு பேசுகிறோம், உடன்படுகிறோம், அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் போகின்றார்கள் என்றெல்லாம் பெரிய பொறுப்புள்ளவர்களே பொறுப்பேற்று பேசுகிறார்கள். இப்போ நான் பொறுப்போடு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் அதை மறுதளித்து எந்த சந்தர்ப்பத்தில் இதை நான் தெற்கத்திய ஒரு ஊடகத்துக்கும் சொல்லியிருக்கிறேன், அது நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வெளிவரும் என்று, எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, எந்த முயற்சி எடுக்கப் போவதும் இல்லை, எந்த பேச்சுவார்த்தையில் அவர்களோட பாஷையிலே டீலும் செய்யப்படவில்லை என்பதை தெளிவாக பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த இப்படியான பொய்யான வதந்திகளை கருத்துக்களை பரப்புகிறவர்கள், நீங்கள் இது இன்னும் இந்த அடாத்து வேலையை செய்ததை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த பரப்புரைகள் வேலை செய்யாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது நான் சொல்வது மட்டுமல்ல, இன்றைக்கு நலிந்த ஜாயதீச கூட இப்பொழுது சொல்லியிருக்கிறார், இந்த தமிழ் கட்சிகளும் தங்களை அணுகவில்லை என்று. இப்போ நாங்கள் அணுகவில்லை என்றது தெளிவு, எங்களுக்கு தேவையில்லை, வேறு ஆக்களும் இதுவரையிலே அணுகவில்லை என்பது தான் ஒரு கருத்தாக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஒரு கருத்து இருக்கிறது, கருத்து பரவலாக இருக்கிறது, ஒரு தனிமனித தீர்மானங்கள் எடுக்கிற கட்சியாக எங்களோட கட்சி இருக்கிறது. அது மிக தவறானது. நான் அந்த ஒரு தலைவர் என்ற வகையிலே தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். முன்பு நிலையில் இருந்திருக்கலாம், அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. இப்பொழுது அட்லீஸ்ட் ஆக குறைஞ்சது தலைவர் செயலாளராகிய நாங்கள் கலந்து பேசி பகிர்ந்து பேசி எல்லா விடயங்களிலுமே இணைந்து தான் செயல்படுகிறோம். அவை தனி மனித தீர்மானம் என்ற பேச்சு அபாண்டமானது. அதற்கு மேலாக இப்பொழுது எல்லா கட்சிகளும் மற்ற என்ன செய்கிறதோ எனக்கு தெரியாது. இப்போ தேர்தலில் அடுத்த நடவடிக்கை தொடர்பாக செயல்படுவதற்காக எங்களுடைய அரசியல் குழுவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். அரசியல் குழு நாளைய தினம், அதாவது சனிக்கிழமை நாங்கள் கூடி அடுத்த எவ்வாறான இந்த அணுகுவது, தேர்தல்களில் எந்தெந்த சபையில் எவ்வாறு செயல்படுவது, யார் யாரை முன்னிலைப்படுத்தி தவிசாளர் முதல்வர் என்பதற்கு தீர்மானிக்கிறது கலந்துரையாடலில் நடந்தது. அதாவது கலந்து பேசி கன்சல்டேட்டிவ் ப்ரோசஸ் என்று சொல்லக்கூடிய ஆலோசனையோடு சேர்ந்த ஒரு நடைமுறையை நாங்கள் பின்பற்றுகிறோம், இந்த கட்சி பின்பற்றுகிறது என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரம் ஏனைய கட்சிகள், அதாவது குறிப்பாக டெலோ பிளட் ஆகிய கட்சி தலைவர்கள் நம்முடைய பொதுச் செயலாளரோடு ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள், அவரும் பேசியிருக்கிறார். அதில் செல்வம் அடைக்கல்நாதன் நாங்கள் இப்பொழுது தேசிய கூட்டமைப்பாக செயல்படுவது என்று பேசியிருக்கிறார். அந்த நோக்கத்தில் அவர்கள்ட்ட நான் எல்லார்டையும் விடுத்து போனான். இப்போ அவர்கள் அந்த லைனுக்கு அந்த வழிக்கு அந்த முறைக்கு வருவது மிகவும் பாராட்டத்தக்கது, வரவேற்பத்தக்கது. ஆகவே ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பதில் எல்லோருக்கும், காங்கிரஸ் உட்பட, நாங்கள் இருகரம் கூட்டி கோரிக்கை விடுகிறோம். ஏன்னால் முதன்மை பெற்ற எங்களுக்குத்தான் தமிழரசு கட்சி தான் முதன்மையான பெற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி. இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நான்
கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்திலிருந்து பாதுகாப்பு அதிகாரிகளிடம் மடிக்கணனியொன்றை கொடுத்துச் சென்றதாக கூறப்படும் வெளிநாட்டு பெண் ஒருவர் சீனாவுக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 33 வயதுடைய ஜேர்மன் பெண்ணொருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வெளிநாட்டு பெண் கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்திற்கு சென்றுள்ள நிலையில் அங்கு கடமையில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளிடம் மடிக்கணனி ஒன்றை கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றிருந்தார். இந்த வெளிநாட்டு பெண் சென்ற சிறிது நேரத்தில் ரஷ்ய தூதரகத்திற்குள் வெடிகுண்டு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான வெளிநாட்டு பெண் சீனாவுக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீசாரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு பெண் கொழும்பு புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் பிணையில் விடுதலை செய்யப்பட்ட வெளிநாட்டு பெண்ணை எதிர்வரும் 22ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டான் பிரியசாத் கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்ற அடையாள அணிவகுப்பில் சாட்சிகளால் அடையாளம் காணப்பட்டனர். கொழும்பு மேலதிக மாவட்ட நீதிபதி ஹர்ஷன கெகுணவலவின் உத்தரவின்படி இந்த அடையாள அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது.